அருட்தந்தை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கபாலபதி தரும் நன்மைகள் என்ற தலைப்பிலே சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி சிவகுமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மிக்க நன்றி அம்மா. முதலில் ஆழமான அமைதியான துரியதவம் நடத்தி தந்த பேராசிரியர் அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். சந்திரன் அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொன்று மேன்மேலும் சிறப்புற்று வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இன்று நாம சிந்திக்க இருக்கிற தலைப்பு கபாலபதி தரும் நன்மைகள். நமக்கு மகரிஷி ஐயா, வேதாத்ரி மகரிஷி ஐயா எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்ற இதில் 9 வகையான பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை ஒரு நாளில் ஒரு முறை செய்தாலே போதுமானது. அந்த 9 பயிற்சிகளில் 5வது பயிற்சியாக வருவது கபாலபதி. கபாலம் அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய ஸ்கல் என்று சொல்லக்கூடிய மண்டையோடு, அந்த கபாலம் அதற்குள் இருக்கக்கூடிய மூளை, அது அந்த உறுப்புக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இது அமையுது. பதி அப்படின்னும் பொழுது அது பிரகாசிக்க செய்யறது, அது ஒளிரும் தன்மையுடையது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அது அந்த மூளை நல்ல வேலை செய்வதற்கு, பிரகாசம் அடைவதற்கு அப்படின்ற ஒரு பயிற்சியாக கூட இதை நம்ம சொல்லலாம். கபாலபதி அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய உடற்பயிற்சிகளில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புகளையும் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளையும் உடல் பாகங்களையும் நன்கு வைப்பதற்கான ஒரு பயிற்சி தான். முழுமையான நம்ம உடலுக்கு கவனிச்சுக்கிறதுக்கான பயிற்சி தான் எளிய முறை உடற்பயிற்சி. அதில் பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறது 2 இதுவாக தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று தசைநார் மூச்சு பயிற்சி, அடுத்தது கபாலபதி. இந்த பருவுடல் நிலத்தாலையும் நீராலையும் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான காரணம், உருவாவதற்கு காரணம் நிலம், நீர். இப்போ இதுல உயிராக நமக்கு பிராணன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காற்று. ஆக இந்த காற்றை பிடிச்சோன்னு சொன்னா காற்றையும் கூற்றுவனையும் நாம தள்ளி வைக்க முடியும். காற்றை நம்ம சரியா தெரிந்து கொண்டோமையானால். அப்ப இந்த காற்று உள்ள நம்மளுடைய இயக்கத்துல இல்ல, அது தனிச்சையாக உள்ள வெளியே போய்கிட்டு இருக்கு. கபாலபதி அப்படின்ற பிராணாயாமம் மூச்சு, நுரையீரல் மற்றும் உடல்ல முழுவதுமாக இருக்கக்கூடிய இந்த கசடுகள்னு சொல்லலாம், அதை நீக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மகரிஷி இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய கசடுகள் அப்படின்னு சொல்லலாம், தூசி. நம்ம நீர் இல்லாம கூட ஒரு நாள் இருக்க முடியுங்களா? அப்படி கொஞ்சம் நிறைய நேரம் ஒரு நாள் அப்படி தள்ளலாம். ஆனால் மூச்சு காற்று எடுக்காம நிமிடங்கள் தான் முடியும். அதுக்கு மேல 1 மணி நேரம் கூட நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. காற்று அப்படின்றது, மூச்சு சுவாசம் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று. அப்ப இது ரெகுலரா நம்ம சுவாசம் எடுக்கிறதுனால, வெளியிருந்து உள்ள போகிறதுனால, அப்ப தூசுகள் அதுக்கேத்த மாதிரி
நிறைய நமக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, உடலுக்குள்ள போய் வருது. அப்ப அதை சுத்தம் செய்வதற்கான ஒரு பயிற்சியாகவும் இந்த கபாலபதி அமைகிறது. எளிமையா முதல்ல சொல்லணும்னா, நம்மை நாமே இந்த சுவாச இதுவும் நம்ம உடல்ல குறிப்பா கபாலத்துல சேரக்கூடிய தூசுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுவதற்கான ஒரு பயிற்சியா தான் இந்த கபாலபதி அமையுது. இது எப்படி நாம பண்றோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மூலபந்தம் பண்ணிட்டு தான் இந்த பயிற்சியை செய்யணும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது முழுவதுமாக அந்த மூலபந்தத்திலே இருக்கணும். மூலபந்தம் அப்படின்றது என்ன அப்படின்றத மனவளக்கலை மன்றத்துல போய் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா அதை நேரடியாக ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து பயிற்சி பெற்று நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புத்தகத்திலையும் அப்படிதான் சொல்லியிருக்கு. மூலபந்தம் செய்து இந்த பயிற்சியை நாம 3 முறை சுழற்சி, 3 சுழற்சியாக நம்ம செய்கிறோம். 10 முறை சுவாசம் எடுத்து விட்டுட்டு 1 நிமிடம் ஓய்வு எடுத்துட்டு அடுத்த நிலை, அடுத்த சுழற்சிக்கு 10 வாட்டி சுவாசம் எடுக்கிறது. திருப்பி 1 நிமிடம் ஓய்வு எடுத்துட்டு அடுத்த 10 முறை சுவாசம் எடுக்கிறது. அப்படின்றத விட இதுல முக்கியமா சுவாசத்தை வேகமாக வெளியேற்றுவது தான் இந்த பயிற்சி கபாலபதி. நிறைய பேர் சொல்லி கொடுக்கும்போது அதை சத்தமா அல்லது ஜோரா வேகமா பண்ணுங்கன்னா அது பண்ண மாட்டாங்க. சும்மா மூச்சை வெளியே விடுற மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணா இது பிரயோஜனம் இல்லை. வேகமாக அந்த மூச்சை வெளியே தள்ளணும். அப்ப வெளியே தள்ளும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உள்ள எடுக்கக்கூடிய சுவாசம் நம்ம எடுத்துடுவோம். தள்ளுறதுல நம்ம கவனம் வச்சோம்னா சிந்துற மாதிரி, மூக்கு சிந்துற மாதிரி ஜோரா வெளியே தள்ளுறது தான் முக்கியமான ஒரு பயிற்சி. இப்படி வேகமா 10 எண்ணிக்கை வர்ற வரைக்கும் நாம வெளியே தள்ளுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உள்ள இருக்கக்கூடிய கசடுகள் அது வெளியே தள்ளப்படுது. அதனாலதான் இதுக்கு இடது கையை உபயோகிக்கிறாங்க. நாடி சுத்தி போன்ற பிராணயாமங்கள், மூச்சு பயிற்சிகளை பாத்தீங்கன்னா வலது கை தான் உபயோகிப்பாங்க. ஆனா நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி வடிவமைத்துள்ள இந்த கபாலபதிக்கு நாம இடது கை பயன்படுத்துறோம். ஏன்னு சொன்னா, இதை செய்யும் பொழுதே, முதல் தடவை செய்யும் பொழுதே உள்ள இருக்க ஒரு நீர் திவலையா இருக்கட்டும், இல்ல உள்ள இருக்கக்கூடிய தூசியா இருக்கட்டும், அது வெளியே ஃபோர்ஸா வேகமா வெளியே வந்துடும். அப்படின்றதுனால நம்ம இடது கை உபயோகிச்சு இந்த பயிற்சியை செய்யறோம். அப்போ தெரியாம கூட நாம கையை வாஷ் பண்ணாம அடுத்த வேலையை நம்ம செய்ய போகக்கூடாது இல்லைங்களா? வலது கை என்னும் பொழுது நம்ம அதை ஏதாவது தொட்டுட்டோம் அப்படின்னா அதுல இருந்து சுவாசத்துல வரக்கூடிய கிருமிகள் நம்ம மேலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் இடது கையை உபயோகிச்சு நம்ம செய்யறோம். தூசு கசடுகள் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்றோம். தினமும் உடற்பயிற்சி முழுவதுமே எல்லா நாளும் 1 முறை செய்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் நேரம் இல்லைன்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் பாதியாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி ஒரு நாளைக்கு, அடுத்த நாளைக்கு மகராசனம் அந்த மாதிரி செய்யுங்க. அப்படியாவது செய்யுங்க. நேரமே இல்லைன்னு சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. ஆனா இந்த கபாலபதி கண்டிப்பா தினமுமே செய்தாகணும். முழு பயிற்சியும் தினமும் செய்யணும் தான். நேரம் இல்லாதவர்களுக்கு சொல்றேன் நான். அட்லீஸ்ட் அப்படி செய்தீங்கன்னாலும் கபாலபதி தினமுமே நாம செய்தாகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூச்சு காற்று உள்ள அடைப்பு ஏற்பட எடுக்கிற சுவாசம் மிக குறைவாக ஆரம்பிக்கும். அப்போ ஆக்சிஜன் அப்படின்றது உடல் முழுவதும் பரவதற்கு குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய நோய் வருவதற்கான நிறைய காரணங்கள்ல இந்த சுவாசம் சரியா எடுத்தாவே 90% நோய்கள் நம்மளை தாக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை உள்ள கிளியரா வச்சாதானே நம்மளுக்கு முழுமையான சுவாசத்தை காற்றை எடுக்க முடியும். அந்த நுரையீரலோட கொள்ளளவு நம்ம முழுசும் எடுத்தாதான் உடல் முழுவதும் அந்த ஆக்சிஜன் அப்படின்றது போகும். ஸோ இந்த கபாலபதியை நம்ம தினம் 1 முறை 3 சுழற்சியில நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, தினமுமே வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ண மாதிரி தான். வீட்டை பெருக்கி தொடச்சி
ஒற்றையெல்லாம் அடிச்சு சுத்தம் பண்ணிட்டா அந்த வீடு சுத்தமாகவே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இந்த உடல் சுத்தமாக கசடு இல்லாமல் இருக்கும். எளிமையாக நம்மளுக்கு சீக்கிரமாக தாக்குறது பார்த்தீங்கன்னா சளி, அப்புறம் ஒவ்வாமைன்னு சொல்கிற அலர்ஜி. அது யாராவது ஒருத்தர் தும்பிட்டாங்கன்னா நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது உடனே இவங்களுக்கு வந்துடும். அந்த சளியோ இல்லை அந்த ஸ்னீசிங்கோ வந்துடும். உண்மையில் இந்த ஸ்னீசிங், இந்த சளி அதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நோய் நன்மை அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா உள்ளே இருக்கிற தூசியை வெளியே தள்ளுறதுக்காக தான் அந்த சளியாகவும் ஒழுகி அந்த அந்த கசடை வெளியே தள்ளுறதுக்காக தான் அந்த உடல் சிரமப்படுது. தண்ணியாக ஊற்றுது, இல்லைன்னா சளியாக வெளியே தள்ளுது, தும்முது, இருமுது, ஏதோ ஒன்றை பண்ணி உள்ளே இருக்கிற அந்த கசடை வெளியே தள்ளுறதுக்கான முயற்சியில் தான் அந்த உடல் இருக்குது. அப்போ நோய் அறிகுறி உள்ள கசடு இருக்குதுன்றதை காட்டுறது தான். அதை நாமளே இந்த பயிற்சியில தினம் செஞ்சிட்டோம்னு சொன்னோம்னா அந்த கசடு உள்ள தேங்குவதற்கான வாய்ப்பே இல்லை. அதான் தினம் சுத்தம் பண்ணிடுறோமே. ஆக முதல் நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வாமை, சளி, இந்த சைனஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பிரச்சனைகள், அதாவது மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வருவதே இல்லை, தள்ளி போடப்படுகிறது. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு அது என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி தினமுமே இந்த கபாலபதி பண்ணுறதுனால முதல் நன்மை என்ன பார்த்தீங்கன்னா, யார் இருமுனாலும் தும்முனாலும் உங்களுக்கு அது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல் பயன் நமக்கு இந்த ஒவ்வாமை வரல, சைனஸ் வரல, சளி வரல அப்படின்னா அதுக்கு அடுத்த பேஸே அடியில் என்ன இருக்குன்னா உங்களுடைய இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்குது அப்படின்றது அதன் அடியில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். பார்க்கறதுக்கு எளிமையான பயிற்சியாக இருக்கலாம், ஆனால் மேலோட்டமாக ஒரு பயனையும் அதற்கு ஆழமாக ஒரு பயனையும் நிறைய விளைவுகளை தரக்கூடியது இந்த கபாலபதி. முதல் பயன் நம்ம பார்த்தோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நாம் வேகமாக இந்த மூச்சை வெளியேற்றுறதுனால மூளையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது, நல்லா பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஒரு நிமிடம் நாம் ஓய்வு எடுக்கிறோம் இல்லைங்களா, ஒரு சுழற்சிக்கும் மறு சுழற்சிக்கும் நடுவில் அந்த ஒரு நிமிடம் ஓய்வு எடுக்கிற போது நாம் கவனிச்சோன்னு சொன்னால், கவனிக்க தான் சொல்கிறாங்க நம்மளை, முட்டியில் கையை வச்சுட்டு தலையிலேருந்து அப்படியே உடம்ப கவனிங்கன்னு தான் சொல்கிறாங்க. தலையில் நல்ல ரத்த ஓட்டம் பாயும். தலையில் ரத்த ஓட்டம் பாயறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மூளை செல்கள் சுறுசுறுப்படைகின்றன, புத்துணர்வு பெறுகின்றன. அப்போ மூளை செல்கள் புத்துணர்வு பெற்று சுறுசுறுப்பு அடையுதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற கிளான்ஸ் எல்லாமே நல்லா வேலை செய்யுது. அங்கே இருக்கிற கிளான்ஸ் என்னதுமா, முக்கியமாக பிட்யூட்டரி, பீனியல், இது ரெண்டுமே அங்கே இருக்குது, தலையில் இருக்கு, மூளையில் இருக்கு. பிட்யூட்டரி பார்த்தீங்கன்னா பாடியோட மாஸ்டர் கிளாண்ட், அது நன்கு இயங்குது அப்படின்னு சொன்னால் உடலே நன்கு இயங்கும். சுத்தம் ரத்த ஓட்டம் மூளையில தான் நல்லா பாயுது, ஆனா அது மூளைக்கு மட்டும் சுறுசுறுப்பை கொடுக்கல. மூளைக்கு சுறுசுறுப்பு கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது என்ன நிலைன்னு பார்த்தீங்கன்னா, உடல் முழுவதுமே ஒரு சுறுசுறுப்பான ஆற்றல் நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறது இந்த கபாலபதி. ஒரு முறை நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரமும் நாம் செய்யக்கூடிய பணிகளில் ஒரு ஆற்றலோட, ஒரு சுறுசுறுப்போட, ஒரு எனர்ஜெட்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நம்மளுடைய இயக்கம் இருக்கும். எப்போ கபாலபதி சரியா வேகமாக வெளியே தள்ளினதுக்கப்புறம், அது சும்மா நானும் மூச்சு விட்டேன்ற மாதிரி மூச்சு விடுறதில்ல, அது சிந்துற மாதிரியே, சளி சிந்துற மாதிரியே வேகமாக சிந்தணும். அப்படி வேகமாக சிந்துறதுனால தான், அதற்காகத்தான் பிபி உள்ளவர்கள் இல்லை வயிறு ஹிரண்யா மாதிரி ப்ராப்ளம், குடல் இறக்கம் இருக்கிறவங்க, இதய நோய் இருக்கிறவங்கெல்லாம் இதை தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம செய்யும் பொழுது நமக்கு தெரியும், ஒரு அசௌகரியம் வருதுன்னு சொன்னால் இந்த அளவுக்கு ஆழமாக அதிகமாக செய்ய வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அளவு குறைச்சிக்கலாம் அப்படின்னு. அதனால தான் இதை
மன்றத்துக்கு போயிட்டு ஆசிரியர், மனவளக்கலை ஆசிரியர் முன்னாடி இருந்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. மூலபந்தம் எப்படி செய்யறது, பயிற்சி எப்படி செய்யறதுன்னு ஆசிரியர்கிட்ட மன்றத்துல போய் கத்துக்கோங்க, நேர்ல போய் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கபாலபதியோட அடுத்த இது மூளை சுறுசுறுப்படைகிறது, அதனால் உடலும் சுறுசுறுப்படைகிறது, நம்மளுடைய வேலைகள் நன்கு இயங்குறோம் அப்படின்னு பார்த்தோம். மூளை சுறுசுறுப்பு அடைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் இருக்கிற செல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரான் செல்கள் அப்படின்றதோடைய ஆயுசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்ததுன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் உயிரோடு அது இயங்கும் தன்மையில இருக்கிறது நியூரான் செல்கள் தான். அது ஒரு தடவை அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அது திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, குறைவு இல்லை அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னா, நம்மளுடைய உடல்ல நிறைய விதமான செல்கள் இருக்கு இல்லையா, அதுல ஆர்பிசி அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலயே குறைவான வாழ்நாள் உடைய ஒரு செல். அதாவது 2 நாள் 3 நாள்ல புதுப்பிக்கப்படும். இது சிகப்பு ரத்த அணுக்கள் அப்படின்றது 2 நாள் 3 நாள்ல திருப்பி புதுசா பிறக்கும். நிறைய செல்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், வேண்டாத செல்கள் கழிவு அது போயிட்டே இருக்கும். ஆனா இந்த நியூரான் செல்கள் அப்படின்றது மூளையில இருக்கக்கூடிய நியூரான் செல்கள், உடம்பு முழு இந்த நரம்பு அப்படின்னு சொல்றோம்ல, நர்வ்ஸ் சொல்றோம்ல, அந்த நியூரான் செல்கள் 100 ஆண்டு வரை இருக்கக்கூடியது. அது அழிஞ்சதுன்னா அது திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால தான் இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ வர்ற நோய்கள்ல சக்கரை வியாதி இப்போ இதுன்ற மாதிரி அடுத்தது என்ன பயங்கரமான ஒரு வியாதியை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க உலகத்துல, இந்தியால கூட அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அல்ஹைமர்ஸ் என்று சொல்லக்கூடிய மறதி நோய். மறதி அதாவது மூளை செல், அந்த நியூரான்ஸ் அழிஞ்சு போறதுனால அது ஞாபகம் வச்சுக்க முடியல. அந்த அல்ஹைமர்ஸ் நோய் எட்டி பார்க்க கூட தயங்கும் கபாலபதி பண்ணா. ஏன்? தினமும் நாம செய்யறோம், 3 முறை சுழற்சியில இந்த ரத்த ஓட்டத்தை சீரா பாய்ச்சறதுனால இருக்கிற தூசி தும்பியெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு நல்ல ரத்த ஓட்டத்துல பாய்ச்சறதுனால, புதுப்பிக்கிறதுனால, நியூரான் செல்கள் எல்லாமே புத்துணர்வு பெறுவதனால மறதி நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. நல்ல ஞாபக சக்தி கூடுகிறது. மாத்திரை இல்லாம, மருந்து இல்லாம நம்மளை நாமே புதுப்பித்துக் கொள்வது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னு மாத்திரைக்கு செலவழிச்சவங்களுக்கு தான் அது பட்டாதான் தெரியுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டாம். இன்னொருத்தர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நாமளே அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பக்கத்துல இருந்து பார்த்தாலே நீங்க எவ்வளவுதான் மாத்திரைக்கும் மருந்துக்கும் செலவு பண்ணி நீங்க உங்களை புதுப்பிச்சினாலும் பழைய மாதிரி உங்களுடைய இயற்கையில உங்களுக்கு இருக்கிற பரிசு மாதிரி, கிஃப்ட் மாதிரி வரவே வராது. மாத்திரை மருந்துகள்னால இந்த உடம்பை புதுப்பிக்கவே முடியாது. ஓரளவுக்கு காப்பாற்ற தான் முடியும். ஆனால் இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது, கபாலபதி மாதிரி பயிற்சிகள் செய்தா அல்ஹைமர்ஸ் மாதிரி டிசைஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, மறதியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மூளை ஞாபக சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காசு கொடுத்தா கூட வாங்க முடியாதுங்க. ஆனா இந்த பயிற்சியை செய்தா இவ்வளோ நன்மை இருக்கு அப்படின்றத நாம ஞாபகம் வச்சுக்கணும். இதை செய்யறதுனாலையும் இந்த ஞாபகம் நமக்கு கிடைக்குது. கபாலபதி அந்த அளவுக்கு மூளை செல்களை புத்துயிரோட வைக்குது. ஓகே, இப்போ ரத்த ஓட்டம் உடல் முழுவதும் பாயுதுன்னு சொன்னோம். மூளையை புதுப்பிச்சு வைக்குது, நுரையீரல் இது இந்த வேண்டாத சைனஸ் அலர்ஜி அதை எல்லாத்தையும் தள்ளி வைக்குதுன்னு சொன்னோம். இது இல்லாம இன்னொரு இது பயன் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூச்சு வேகமா விடுறது எடுக்கிறதுனால நமக்கு இந்த வயிறு அப்படின்றது ஈர்க்கப்படுதுங்க. அடிவயிறு மூச்சு நம்ம வேகமா விடுறோம் இல்லையா, அதனால அந்த அடிவயிறு நம்ம சுருக்கிற ஒரு பயிற்சிக்கு வருது இந்த கபாலபதி பண்ணும்போது. அது என்ன நமக்கு நிகழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்கள், முக்கியமா சுவாதிஷ்டானம், அடிவயிற்றுல இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானமும் தொப்புள்ள இருக்கக்கூடிய மணிப்பூரக
சக்கரம். இந்த 2 சக்கரம் வந்து ரொம்ப நல்லா இயக்கம் ஆரம்பிக்குது. உடல் ரீதியா பாத்தீங்கன்னா தொப்பை இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சுருங்குறதுக்கான வாய்ப்பு. தொப்பை உடனடியா கரைஞ்சிடும்னு எல்லாம் சொல்ல முடியாது. இறுக்கி நம்ம வந்து தளர்வா இருக்கிறது வந்து இருக்கக்கூடிய ஒரு சுருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த கபாலபதி அமைகிறது. அது உடல் ரீதியா. சூக்கும ரீதியா பாத்தீங்கன்னா மணிப்பூரக சக்கரமும் சுவாதிஷ்டான சக்கரமும் நன்கு இயக்கம் பெறுவது. இந்த 2 சக்கரங்கள் நன்கு இயக்கம் பெற்றிருந்தனா அதனுடைய நன்மைகள் பார்த்தா நல்ல ஆன்மாக்களுடைய தொடர்பு கிட்டுகிறது. சுவாதிஷ்டான சக்கரம் வந்து நமக்கு நம்மளுடைய உடல் இயக்கங்கள் எப்படி மூளையில பாடி ஆஃப் த பிட்யூட்டரி வந்து தலைமை சுரப்பியோ அது மாதிரி நம்மள உடலுக்கான சுரப்பி, முக்கியமான சுரப்பி வந்து சுவாதிஷ்டான சக்கரத்துல இருக்கு இல்லைங்களா. செக்ஷுவல் கிளான்ஸ் இருக்கிற இடம் அந்த இந்த உடல் உருவாவதற்கும் நடப்பதற்கும் காரணமா இருக்கக்கூடிய கிளான்ஸ் எல்லாம் அந்த அடிவயிற்றுல இருக்குது இல்லையா. மணிப்பூரகத்துல இன்சுலினுக்கு மணிப்பூரக சக்கரம் நல்லா வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளான்ஸ் எல்லாமே நல்லா இயங்குறதுனால இந்த உடலும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது ஒரு பயிற்சியா இருக்கு. ஆக மகரிஷி கொடுத்த பயிற்சிகள் வந்து கபாலபதி அப்படின்றது அவர் எளிய முறைன்னு உடற்பயிற்சின்னு கொடுத்துருக்காரு. உண்மையில் இந்த உடல் இலகுவா இருக்கிறதுக்கு பயிற்சியா இருந்தாலும் அது உள்ள இருக்கக்கூடிய சூக்கும உடலுக்கும் மனதுக்கும் அமைதி தருவதாக அமைகிறது. உடலை வந்து நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பயணம் நல்லா இருக்கும் இல்லையா. உடல் எதற்காக இந்த உடல் இந்த உள்ள இருக்கக்கூடிய சூக்குமம் ஆன்மா அப்படின்றது அதனுடைய இலக்கை அடைவதற்காக ஒரு வண்டி தான், ஒரு வாகனம் தான் இந்த உடல். அப்ப இந்த உடலை நம்ம இந்த கபாலபதி மாதிரி பயிற்சிகள் நம்ம வந்து சூக்குமத்துக்கு பருவுடலுக்காக கொடுக்கப்பட்ட பயிற்சியாக தோன்றினாலும் பருவுடலுக்கு மட்டும் நன்மை செய்வதில்லை, அதனுள் இருக்கக்கூடிய சூக்கும உடலுக்கும் நன்மை தருகிறது. கண்டிப்பா மனம் அமைதி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. நீங்க மாத்திரை சாப்பிடக்கூடிய நிலையில் இருந்தாலும் இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது மாத்திரையின் அளவு கூடாமல், அதனுடைய இது கூடாமல் நிச்சயமா தடுக்க முடியும் மகரிஷியோட பயிற்சிகள். அது தொடக்க நிலையில இருந்தால், மாத்திரை சாப்பிடுவது தொடக்க நிலையில இருந்தால் சில வருடங்களில் உடனடியா மாயம் போட்டு மந்திரம் போட்டு 1 மாசத்துல எல்லாம் நிறுத்திட முடியாதுங்க. சில வருடங்களில் நிச்சயமாக தொடக்க காலமாக இருந்துச்சுன்னா அந்த மாத்திரையிலிருந்து நம்ம விடுதலை பெறலாம். அது எவ்வளோ பெரிய விஷயம்னு அந்த பயிற்சி செய்து அனுபவிச்சவங்களுக்கு தான் அது நிச்சயமா தெரியும். ஏன்னா முதல்லலாம் வந்து இந்த அலர்ஜி அப்படின்றது எதனால வருதுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா காற்றுல ஏதாவது ஒரு ஈவன் மகரந்தம் நிறைய இருக்கக்கூடிய இந்த வயல்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா காற்றுல அந்த மகரந்தம் பரவுறதுல கூட அவங்களுக்கு அலர்ஜி, நுரையீரல் வந்து அப்படியே மூச்சை எடுக்க முடியாது அவங்களால, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அது முத்தி தானே ஆஸ்மாக்கு கொண்டு போகுது. அப்போ இந்த பயிற்சியை கபாலபதிய தினம் செய்துட்டாங்கன்னா அந்த ஒவ்வாமை போன்ற அதெல்லாம் ரொம்ப இலகுவா, அதுபோல ஒண்ணுமே இல்லை இப்படி ஒண்ணு நமக்கு இருந்துச்சா அப்படின்ற ஒரு நிலைக்கு நிச்சயமா அவங்க மேம்படலாம். உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகரிக்கும். ரொம்ப நம்மளே கண்கூட அதை பயிற்சி செய்து அதை உணர்ந்து பெற முடியும். இந்த சைனஸ் இஸ்னோஃபீலியா அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இதெல்லாம் ஒரு, ஆனா அந்த நோய் தாக்கும் பொழுது நம்மள அதை முடக்கி இருக்கும். பட் நம்ம தினமும் இந்த கபாலபதி செய்யறதுனால இதெல்லாம் ஒரு நோயா அப்படின்ற மாதிரி சின்ன விஷயமா அல்ப விஷயமா போயிடும். அது அவ்வளவு சிறப்பானது இந்த கபாலபதி பயிற்சி. ஆக மகரிஷி கொடுத்திருக்கிற பிராணாயாம பயிற்சி, மூச்சு பயிற்சி வந்து நம்மளை வந்து மேன்மைப்படுத்துவதற்கு மூச்சு தான் ஒரு கருவி. மூச்சை பிடிச்சு நம்ம
உயரலாம், நம்மை அறியலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூச்சு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நம்மளுடைய வாழ்க்கையில. அந்த மூச்சுக்கான பயிற்சியா தான் மகரிஷி இந்த ரெண்டுத்தையும் நமக்கு கொடுத்துருக்காரு. அதுல கபாலபதி தினமுமே செய்யறதுனால எந்த விதமான கசடோ தூசியோ வேண்டாதது நம்ம உடல்ல தங்குவதற்கான வாய்ப்பு. அதுதான் முதல் பலன், முக்கியமான பயன் அப்படின்னு சொல்லி இதை உணர்ந்து மகரிஷியோட கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விளக்குவார். அது என்ன, அது எப்படி நமக்கு உதவுது, இதனால என்ன பயன், இது தடைப்பட்டா என்ன நடக்கும், இதை சரிப்படுத்தினா நம்ம எப்படி மேம்படலாம், இவ்வளோ விளக்கங்களை சொல்லி நமக்கு அந்த பயிற்சியை கொடுக்கறதுனால அதை விடணுன்ற எண்ணமே நமக்கு வராது. அதை செய்துட்டு தான் மறு யோசனையே வரும். அப்படித்தான் மகரிஷியோட எல்லா பயிற்சிகளும் இருக்கு. அதனால தான் அவர் மனவளக்கலைன்னே பேர் வச்சிருக்காரு. இது பருவுடலுக்கு உயிருக்கு அப்படின்னு அவர் பிரிச்சு வச்சாலும் ஒட்டு மொத்தமா எல்லாமே எல்லா பயிற்சிகளுமே மனதை வளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால தான் அவர் மனவளக்கலைன்னே பேர் வச்சிருக்காரு. இது ஒரு சின்ன விஷயமா நம்ம நினைக்காம உடற்பயிற்சி முழுவதுமே ஒரு முறை ஒரு அரை மணி நேரம் நமக்காக ஒதுக்கி நம்ம உடலை நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினை தந்த அப்புறம் இதுகாரும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி குருவின் நினைவோடு இதை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.